வெண்முரசு. சொல்வடர்காடு 18. ஐதரைய பெருங்காட்டை வகுந்தோடிய பிரக்யாதாரா என்னும் நீர் நிறைந்த காட்டாற்றின் கரைக்கு காலையில் தருமனும் தம்பியரும் நீராடச் சென்றனர். கரைக்கிருட்டு மறையத் தொடங்கியிருந்தது. இலைகளினூடாகத் தெரிந்த வானில் ஒளிநனைவு ஊறிக்கொண்டிருந்தது. அங்கு வந்த போதிருந்த இறுக்கத்தை அங்கிருந்த பசுமையும் அக்குடில்களில் இருந்த அழகும் மெல்ல இல்லாமலாக்கிவிட்டிருந்தன. வாசிப்பது சந்தீப். ஐதரேய மரபு 7 அரசர்களால் புறக்கப்படுவது. எனவே அங்கே எதற்கும் குறையில்லாமலிருந்தது. நாளும் நெய்யுடனும் கனிகளுடனும் மாணவர்கள் ஊர்களிலிருந்து தேடி வந்து கொண்டிருந்தனர். மண்ணுக்கு அடியில் சுட்ட செங்கற்களை அடுக்கி காரை இடையிட்டு கட்டப்பட்டிருந்த கலவடிவமான களஞ்சியங்களில் 9 வகை தானியங்களும் நிறைந்திருந்தன. மாணவர்கள் நயமான மரவுரியாடைகளை அணிந்திருந்தனர். மலைப்பாறை உடைத்து எடுத்து உப்புக்களை நீரில் கொதிக்க வைத்து மரவுரிகளை இளமஞ்சள், குருதிச்செம்மை நிறங்களில் ஆக்கிக் கொண்டிருந்தனர். இளமானவர்கள் மஞ்சளும் மூத்தோர் செம்மையும் அணிய வேண்டுமென நெறியிருந்தது. அகன்ற குடில்களில் இழுத்துக் கட்டப்பட்ட தூளிப்படுக்கைகளில் மரவுரிமத்தையும் இறகு தலையணைகளும் இருந்தன. வெளிக்காற்று அளவோடு உள்ளே வந்து சுழன்று செல்வதாக குடில்களின் சாளரங்கள் அமைந்திருந்தன. குடில்களுக்குப் பின்னால் அமைந்திருந்த அடுகுடில்களுக்கு நீரளிக்க சிறிய நீரோடை ஒன்று வெட்டிக் கொண்டு வரப்பட்டு நீர் நெளியச் சுழன்று சென்றது. மாணவர்கள் மிக மெல்லிய குரலில் பேசியபடி நிழல்கள் போல ஓசையின்றி நடந்தனர். குடில் நடுவே இருந்த குழியிலிருந்து தேவதாருப்பிசின் எரிந்த புகை அப்பகுதியை இரவில் முழுமையாக சூழ்ந்தமையால் இரவில் கொசுக்களோ பூச்சிகளோ அண்டவில்லை. நெடுநாட்களுக்குப் பின் தன்னை முற்றிலும் மறந்து துயின்ற தருமன் காலையில் எழுந்ததுமே தன் முகத்தில் ஒரு புன்னகை இருப்பதை உணர்ந்தார். காற்று குளிராக தாழை மணத்துடன் இருந்தது. புலரிவேத மோதுதலுக்காக அவியும் விறகும் கொண்டு சென்ற மாணவர்களின் கைகளில் இருந்த நெய்விளக்குகள் மின்மினிகள் போல நடமாடின. அவர்களின் மென்குரல்கள் இறுகி நெகிழும் மூங்கில்கள் போல ஒலித்தன. அப்பால் தொழுவங்களில் பால் கறக்கும் ஓசையும் கன்றுகள் அன்னையை அழைக்கும் குரலும் கேட்டன. ஒவ்வொன்றும் இனிமை இனிமை என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அவர் தன் மாற்றாடைகளை எடுத்துக்கொண்டு வெளிவந்தபோது மாணவன் ஒருவன் தேய்த்து குளிக்க சதைத்த ஈஞ்சம்பட்டையையும் பல்துலக்க ஆலவிழுதுக் குச்சியையும் தலைக்குத் தேக வேம்பு கலந்த நல்லெண்ணெயையும் கொண்டு வந்து அளித்தான். அவற்றை கையில் வாங்கியபடி அவர் நடந்தபோது தங்கள் குடில் முற்றங்களில் அவருக்காகக் காத்திருந்த அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் வந்து இணைந்து கொண்டனர். பீமன் எங்கே என அவர் கேட்கவில்லை என்றாலும் நகுலன் மெல்ல மூத்தவர் நேற்றிரவே காட்டுக்குள் சென்றுவிட்டார். இன்னமும் மீண்டு வரவில்லை என்றான். தருமன் தலையசைத்தார். நேற்று அவர் வந்ததுமே அவரைத் தேடி ஒரு குரங்குக் கூட்டம் இங்கே வந்தது. அருகிருந்த மரக்கிளைகளில் அமர்ந்து அவரை அழைத்துக் கொண்டே இருந்தது. அவர் அவற்றுடன் கிளம்பிச் செல்வதைக் கண்டேன் என்றான் நகுலன். அவன் அங்கே மகிழ்ச்சியாக இருப்பான். அவனை அவை தங்கள் குலமாகவே எண்ணுகின்றன. இளமையில் அவனை முலை கொடுத்து பேணி வளர்த்தெடுத்தது ஓர் அன்னை குரங்கே என்றார் தருமன். பிரக்யாதாராவின் கரையில் பாறைகளில் மோதி நீர் கொப்பளிக்கும் ஓசையும் திவலைப்புகையும் நிறைந்திருந்தன. ஒரு பாறையில் ஆடைகளை வைத்துவிட்டு தருமன் எண்ணெயை தன் குழலிலும் தாடியிலும் பூசி கைவிரல்களால் நீவிக்கொண்டார். இளையோர் நீராடுவதற்கான சிற்றாடையை அணிந்தனர். நகுலன் சென்று காட்டிலிருந்து தாழி இலைகளைக் கொய்து வாழையிலை கொட்டி அதில் எடுத்து வந்தான். சிறிய பாறைக் குழி ஒன்றில் வைத்து பிறிதொரு கல்குழவியால் அதை அரைத்தான். மரங்களுக்குமேல் எங்கோ குரங்கொன்றின் ஒலி கேட்டது. முதற்கதிரை அது பார்த்துவிட்டது என்றார் தருமன். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான குரங்குகள் எக்களிப்பது போலவும் கூவியார்ப்பது போலவும் சங்கு போலவும் குறுமுழவு போலவும் ஓசையிட்டன. குரங்கு வேதம் என்றார் தருமன். மூத்தவரும் அவர்களுக்குள் இருக்கலாம் என்று நகுலன் பச்சிலை விழுதை வழித்தபடி சொன்னான். தருமன் புன்னகைத்தபடி நீரில் இறங்கினார். நீர் அவரை தள்ளாடச் செய்தது. குளிரில் தோள்கள் சிலிர்த்து குறுகிக் கொண்டன. மெல்லிய நடுக்கத்துடன் அரையிருளில் பற்கள் ஒளிவிட சிரித்துக் கொண்டு இளமையான ஆறு என்றார். அர்ஜுனனும் ஆற்றில் இறங்கினான். நீரின் ஒளி மாறுபடத் தொடங்கியதை நோக்கி புலரியின் வெளிச்சம். அதை நீர்தான் முதலில் அறிகிறது.
நீராலானவை என்பதனால் விழிகளும் என்றான். தருமன் நீரை அள்ளி இறைத்து துளிகளை சிதறடித்து சிறுவனைப் போல சிரித்தார். புலரிப் பறவைகளின் ஓசைகள் வலுக்கத் தொடங்கின. அர்ஜுனன், ஐதரேய மரபின் முதன்மை தெய்வம் சூரியன் என்கிறார்கள் என்றான். ஆம், அப்கமுனிவரின் மெய்மரபு சூரியனையே அறியக்கூடிய பிரம்மம் என்றது. சூரியனைப் புகழ்ந்து அவையிடும் 12,000 வேதப் பாடல்கள் இம்மரபில் பாடப்பட்டன. அவற்றில் ஒரு பகுதியே பின்னர் சம்ஹிதை வடிவ வேதங்களில் சேர்க்கப்பட்டது என்றார் தருமன். இவர்கள் முதல் அவையே சூரியனுக்கு இடுகிறார்கள். இந்திரன் முதலான அனைத்து தேவர்களும் சூரியனின் மாற்றுருக்களே என எண்ணி வழிபடுகிறார்கள். பருப்பொருட்களை வானிலிருந்து பிரித்துக் காட்டுபவை வடிவமும் வண்ணமும்தான். அவை இரண்டும் சூரியனால் உருவாக்கப்படுபவை என்கிறார்கள். எனவே விஸ்வசேத்ரிகன் என சூரியனை வணங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இப்புடவிப் பெருக்கை 7 வண்ணம் தொட்டு வரைந்துவிட்டு மாலை அதை அழித்து உலகோவியன் வீழ்கிறான். இரவில் நாம் காண்பவை கலைந்த கோலத்தின் எஞ்சிய வண்ணங்களே. சூரியன் ஒளிவிரிப்பவன் என்று பிற மரபுகள் சொல்கின்றன. ஒளியையும் நிழலையும் ஆக்குபவன் என்கின்றது இம்மரபு. ஐதரேயரால் அப்கரின் மரபு கைக்கொள்ளப்பட்டதும் சூரிய ஒளியை நுண்மையாக்கிக் கொண்டனர். பருவடிவம் கொண்ட பிரக்ஞை என அதை மகிதாசர் சொன்னார். கண்களால் காணத்தக்கதும் ஆடிகளால் அளையப்படுவதும் நீர்நிலைகளில் தேக்கப்படுவதுமான பிரக்ஞை என ஐதரேய ஆரணிகங்களில் ஒன்றில் மகிதாசன் சொல்கிறார். சூரிய ஒளி பிரக்ஞைக்கான முழுமுதல் ஒப்புமையென ஆகியது. அதுவே அனைத்தையும் அவை அமைந்துள்ள முடிவெளிப் பெருக்கில் இருந்து விளிம்பு கட்டி பிரித்து இருப்பை உருவாக்கி அளிக்கிறது. அவை ஒளியை எதிரொலிப்பதனூடாகவே தங்கள் அனைத்து இயல்புகளையும் அடைகின்றன. ஒளியுமிழ்ப்பவை ஒளியுண்பவையே. ஒளியை முற்றிலும் கடத்துபவை ஒளியில் மறைகின்றன. ஒளியை முற்றிலும் கடத்தாதவை நிழலில் புதைகின்றன. ஆகவே இப்புவிக்காட்சி என்பது குறையொளி திகழ்பவற்றின் வலைப்பின்னலே. நிறைநிலை கொண்டவை பிரக்ஞைக்கு கீழோ மேலோ சென்று மறைந்து விடுகின்றன. இரு முடிவெளிகளுக்கு நடுவே நம் பிரக்ஞையால் அள்ளி எடுத்து எல்லை வகுக்கப்பட்ட சிறு துண்டுதான் இப்புடவி, தருமன் சொன்னார். நேற்றிரவு அவர்களின் முதலாம் காணொலை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஐதரேய மரபு ரிக்வேதத்தை சடங்கெனவும் மெய்யெனவும் இரு கோணங்களில் விளக்கிச் செல்லும்போது விழி தெளியும் தோறும் விண்மீன்கள் பெருகுவது போல வேதம் விரிந்து கொண்டே செல்கிறது. காடே சூரியனை எதிர்கொண்டு கொந்தளிக்கத் தொடங்கியது. பறவைகள் எரியப்பட்டவை போல செங்குத்தாக மேலெழுந்து சிறகடித்துச் சுழன்றன. பல்வேறு விலங்குகள் மரச்செறிவுக்குள் ஓசையிட்டன. தொலைவில் ஐதரேய கல்வி நிலைகளில் இருந்து வேதச்சொல் பெருகி எழுந்தது. தருமன் ஈரம் சொட்டும் உடலுடன் எழுந்து நின்று கிழக்கு நோக்கி திரும்பி நீர்வணக்கம் செய்யத் தொடங்கினார். இளையோரும் அவருக்குப் பின்னால் நின்று நீர் இறைத்து ஒளியை வணங்கினர். முதல்கதிர் கூறிய அம்பு போல இலைகளுக்குள் இருந்து வந்து நீர்ப்பரப்பில் விழுந்தது. புன்னகைப்பது போல நதியின் நீர் நிறம் மாறியபடியே வந்தது. அலைவளைவுகள் அனைத்தும் ஒளி கொள்ளத் தொடங்கின. தருமன் முந்தைய நாள் ஐதரேய கல்வி நிலையில் ஓதப்பட்ட சாந்தி மந்திரத்துடன் தன் வணக்கத்தை முடித்தார். எனது சொல் உள்ளத்தில் நிலைபெருகுள்ளம் சொல்லில் நிலைபெருக சுடரொளியே நான் என ஒளிர்குள்ளமும் சொல்லும் என்றானவை வேத மெய்மையே எனக்கு அளிக்கட்டும் நான் அறிந்தவை என்னை விட்டு விலகாதிருக்கட்டும் கற்றவற்றை பகலும் இரவும் நான் சிந்திப்பேனாக நான் நடைமுறை உண்மையில் தெளிவுள்ளவனாகுக பிரம்மம் என்னை காக்க வேண்டுமென் நல்லாசிரியர்களை காக்க வேண்டுமாம், அவ்வாறே ஆகுக. அதன்பின் அவர் ஆழ்ந்த அமைதிக்கு சென்றுவிட்டார். அதை உணர்ந்தவர்கள் போல அவர்களும் மேற்கொண்டு எதையும் பேசவில்லை. நீரலையும் ஒலி மட்டும் அங்கே கேட்டுக் கொண்டிருந்தது. தருமன் நகுலன் அளித்த தாழியிலை பசையை அள்ளி தன் குழலிலும் தாடியிலும் பூசி நீவிய பின் நீரிலிறங்கி அலசி நீராடி எழுந்தார். மெல்லிய மரவொரியால் தலையையும் உடலையும் துடைத்த பின்னர் தந்தையே என்னும் பெருமூச்சுடன் எழுந்து கரை நோக்கிச் சென்றார். அவரைத் தொடர்கையிலேயே நகுலன் ஒரு மெல்லிய பதற்றத்தை உணரத் தொடங்கினான். அதை பிறர் உணர்கிறார்களா என அவன் திரும்பி நோக்கிய போது அவர்களின் முகங்களும் அவ்வாறே இருந்தன. அந்தக் காலையின் நெகிழ்வும் இனிமையும் உள்ளம் எதையோ எதிர்நோக்கியமையால் போட்டுக்கொண்ட மாற்றொரு நடிப்புகளே என அப்போது தோன்றியது. கனவில் அல்லது அதற்கும் அப்பால் உள்ளத்தால் எதிர்காலத்தை நோக்க முடிகிறது. இல்லை, இன்புற்றிருப்பது அளிக்கும் குற்ற உணர்வா?
நிலையின்மையின் மேலேல் அமர்ந்திருப்பதன் அச்சத்தால் உள்ளம் எப்போதும் தீயது எதையோ எதிர்பார்க்கிறதா? நன்று நிகழ்கையில் தீதை எண்ணி கலங்குகிறதா? இல்லை, இது உண்மை. உள்ளத்தின் உள்ளே அத்தனை தெளிவாகத் தெரிகிறது. எதிரே அஸ்தினபுரியில் இருந்து வந்த ஒற்றனாகிய காலன் நிற்பதைக் கண்டதும் ஒருவகையான நிறை உணர்வே ஏற்பட்டது. அந்த அறிய முடியாத தவிப்பு மெல்லியதென்றாலும் அதை தாழ முடியவில்லை. இப்போது அது விலகிவிட்டது. எதிர்பார்த்தது மறைந்திருக்கவில்லை, எதிர் நிற்கிறது. தருமன் அவனை நோக்கி செல்ல அவன் தலைவணங்கி மெல்லிய குரலில் முகமன் உரைத்தான். அவனைக் கண்டதுமே தருமனின் முகம் மாறுவதை நகுலன் கண்டான். அதில் தீயதை எதிர்நோக்கும் பதற்றம் இல்லை, மாறாக நாற்களப் பலகையை விரிக்கும் சூதாடியின் பரபரப்பே இருந்தது. நீரையும் வானையும் ஒளியையும் கண்டு நெகிழ்ந்து முனிவனை அரசு சூழ்தலில் ஆடும் அரசன் வென்று மேலெழுந்தான் என நகுலன் எண்ணிக்கொண்டான். அரசே, பேரரசி குந்தியால் இங்கு அனுப்பப்பட்டேன் என காலன் நேரடியாகவே தொடங்கினான். அமைச்சர் விதுரர் 1 மாதம் முன்பு அஸ்தின்புரியிலிருந்து வெளியேறிவிட்டார். அதை தருமன் எந்த உணர்ச்சியுமில்லாமல் கேட்டுக்கொண்டார். அவரைத் தேடி எங்கும் ஒற்றர்களும் தூதர்களும் சென்றிருக்கிறார்கள். அவர் உங்களைத் தேடி வந்திருக்கக்கூடுமென அங்கே பேசப்பட்டது. நம் ஒற்றர்கள் உங்களைத் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் உங்களிடமும் வரவில்லை என அரசி அறிந்து கொண்டார். நாமும் அவரைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறோம் என தருமன் தலையசைத்தார். அவர் உண்ணா நோன்பிருந்து உயிர் விட்டிருக்கு முடிவு செய்திருக்கக் கூடும் என பேரரசி எண்ணுகிறார் என்றான் காலன். தருமன் திகைப்படைவதை அவர் முகம் காட்டியது. அறியாமல் மேலாடை முனையை விரல்கள் பற்றிக் கொண்டன. சில கணங்களுக்குள் அவர் மீண்டார். அவர் உயிர் துறக்கலாகாது என பேரரசி விரும்புகிறார். இங்கு நிகழவிருக்கும் சமரில் நம் தரப்பின் முதன்மையான வல்லமைகளில் அவரும் ஒருவர். அவரை எப்படியேனும் கண்டுபிடித்து அந்நோன்பை விட்டுவிடச் செய்ய வேண்டும். அவரைத் தேடி நீங்கள் சென்று மன்றாட வேண்டும் என பேரரசி ஆணையிடுகிறார். அவர் எங்கே என்று எப்படி அறிவது என்றான் நகுலன். இன்னும் சில நாட்களில் அதை நம் ஒற்றர்கள் கண்டறிந்து விடுவார்கள். அச்செய்தியை தங்களிடம் பறவை வழியாக தெரிவிப்பார்கள். நீங்கள் அக்கணமே கிளம்பியாக வேண்டும். தருமன், ஆம், அன்னையின் ஆணை எங்களுக்கு கடமை என்றார். அர்ஜுனன், அவர் உண்ணாநோன் பெருக்கக் கூடும் என எப்படி உய்த்தறிந்தார் அன்னை என்றான். இளவரசே, முதலில் அவர் சினம் கொண்டு கிளம்பிச் சென்றதை மட்டுமே பேரரசி அறிந்திருந்தார். பின்னர் காந்தார மாளிகையிலிருந்து நம் உளவுச் சேடி அங்கே பேரரசரும் காந்தாரப் பேரரசியும் மந்தனமாக பேசியவை அனைத்தையும் செவிகூர்ந்து நமக்கு சொன்னாள். அதன் பின்னரே நிகழ்ந்தவற்றின் முற்றுருவும் நம்மை வந்தடைந்தது. அதைக் கொண்டுதான் பேரரசி அவ்வாறு எண்ணத் தலைப்பட்டார் என்றான் காலன். வருக என்றபின் தருமன் முன்னால் நடக்க காலன் தலைவணங்கி உடன் நடந்தான். அவர்கள் தருமனின் குடிலை அடைந்ததும் தருமன் திரும்பி தம்பியரிடம், நாம் இங்கு மந்தளச் சொல் சூழ்வது முறையல்ல, இது வேதநிலை. இங்கு எந்த அரசுக்கும் எதிராக எதுவும் பேசப்படலாகாது. எனவே அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து சொல்லாடுவோம். எவ்வகையிலும் எவருக்கும் எதிராக ஒரு சொல்லும் எழாதபடி அறுவரும் நாகாப்போம் என்றார். அரசே, நீங்கள் அஸ்தின்புரியிலிருந்து காடேகிய நாள் முதலே விதுரர் விழுதறியாமல் மறைந்துவிட்டார். அவர் தெற்கே இடுகாடுகளுக்குள் எங்கோ சென்று விட்டதாகவும் மேற்குக் காட்டில் கலியின் ஆலயத்தருகே பார்த்ததாகவும் சொன்னார்கள். அவர் நகர் நீங்கியிருக்கலாமென்றும் பேசிக் கொண்டார்கள். பேரரசர் விதுரர் எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அன்றைய உணர்வு கொந்தளிப்புகளில் அவரை முழுமையாக எவரும் தேடவில்லை என்பதே உண்மை என்றான் காலன். அவன் முன் தரையில் விலகி அமர்ந்து பாண்டவர்கள் அவன் சொற்களை கேட்டுக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் அமர்ந்திருந்த தோற்றமே அவர்களின் உள்ளங்களைக் காட்டுவதாக இருந்தது. இருகால்களையும் மலரமர்வில் மடித்து கைகளை மடிமேல் விடுதலென மலர வைத்து தருமன் அமர்ந்திருந்தார். அந்தக் கூடுகையில் பேசப்படுவதைக் கேட்காமல் காட்டை நோக்கி அமர்ந்திருப்பவன் போல சற்றே உடல் திரும்ப அர்ஜுனன் இருந்தான். அவன் இடச்செவி மட்டுமே காலனை எதிர்கொண்டிருந்தது. சற்றே தளர்வான உடலுடன் இயல்பாக அமர்ந்திருந்தான் சகதேவன். நகுலன் இறுகிய தோள்களும் கூர்ந்த விழிகளும் கோத்த விரல்களுமாக காலனின் சொற்களை நோக்காலேயே கேட்பவன் போலிருந்தான்.
உண்மையில் விதுரர் தன் இல்லத்தில்தான் இருந்தார் என்பதை பின்னர்தான் அறிந்தனர். அவர் அங்குள்ள மந்தனவை பறைக்குள் புகுந்த கதவை தாழிட்டுக் கொண்டிருந்தார். அங்கே அவர் துணைவி மறைந்தபின் அவருக்கு அணுக்கமான எவருமில்லை. அவரது மைந்தர்கள் 41ஆம் நாள் நீர்க்கடன் முடிந்ததுமே துவாரகைக்கு சென்றுவிட்டனர். அவர் உள்ளே வந்ததையும் கரவறைக்குள் சென்றதையும் எவருமே நோக்கவில்லை. நீங்கள் நகர் நீங்கியபின் பேரரசர் அவரை தேடிக்கொண்டு வந்தாக வேண்டும் என ஆணையிட்டார். ஒற்றர்கள் தேடத் தொடங்கினர். அவர் நகர் நீங்கவில்லை என்பதை உறுதி செய்தனர். காலன் சொன்னான். 4ஆம் நாள் விதுரரை அவரது அணுக்கனாகிய கனகர்தான் கண்டடைந்தார். அவர் தனரண்மனைக்குள்தான் இருக்கிறார் என்பதை கனகர் முன்னரே அறிந்திருக்கக்கூடும். அரண்மனை விட்டு அவர் வெளியேறவில்லை என உறுதி செய்து கொண்டபின் பிறிதொருமுறை விதுரரின் அறையை நோக்கலாமெனச் சென்ற அவர் கரவறையின் வாயிலருகே அவரது மேலாடை நழுவிய நிலையில் கிடப்பதைக் கண்டார். கரவறை உள்ளிருந்து மூடப்பட்டிருக்கலாம் என எண்ணி அதை தள்ளியபோது அது ஓசையின்றி திறந்து கொண்டது. உள்ளே இருளுக்குள் முதலில் எதுவும் தெரியவில்லை. வெளியொளி உள்ளே சென்றதும் சற்று நேரத்தில் சிறிய சுடர் ஒன்று உள்ளே விழுந்திருந்தது. வியப்புடன் அவர் விழிகூர்ந்து நோக்கினார். கீழே விதுரர் தரையில் விழுந்தவர் போல படுத்திருந்தார். அவர் இடக்கையில் ஒரு அருமணி இருந்தது. அரசே, அது அஸ்வதந்தம் என்னும் பெயருடைய அருமணி. முன்பு மாமன்னர் பாண்டுவால் விதுரருக்கு அளிக்கப்பட்டது. அப்படி ஒரு மணி இருந்ததையே அனைவரும் மறந்துவிட்டிருந்தனர். விதுரர் நினைவழிந்திருந்தார். பல நாள் துயில் நீப்பும் உணவின்மையும் அவர் உடலை வீழ்த்திவிட்டன. மருத்துவசாலைக்கு கொண்டு சென்றனர். அவர் உணவுண்ணும் நிலையில் இருக்கவில்லை என்பதனால் மெல்லிய ஆம்பல் தண்டு குழாயை அவர் வாய்க்குள் செலுத்தி அதனூடாக தேனையும் நீரையும் கலந்து புகட்டினர். 2ஆம் நாள்தான் அவர் விழித்தெழுந்தார். அப்போது அவர் அருகே பேரரசர் இருந்தார். விழித்தெழுந்த விதுரர் உரத்த குரலில் பேரரசரை நோக்கி, பழி கொண்டவரே, வெளியே செல்லுங்கள். உங்கள் பழி என் மேல் படியலாகாது. வெளியே செல்லுங்கள் என்று கூவி மீண்டும் மயக்கமானார். துயரத்துடன் பேரரசர் திரும்பிச் சென்றார். நிலை கொள்ளாமல் தனக்குத்தானே புலம்பியபடி எவரையும் சந்திக்க மறுத்து தன் அறைக்குள்ளேயே சுற்றிக் கொண்டிருந்தார். இசை கேட்பதும் நின்றுவிட்டிருந்தது. 3ஆம் நாள் விதுரர் எழுந்ததும் அவரை பார்க்க வேண்டுமென அவர் சொல்லியனுப்பினார். மருத்துவ நிலை விட்டு மீண்ட விதுரரைக் கண்டு நானும் அஞ்சிவிட்டேன். அரசே, அவர் காந்தார இளவரசர் சகுனியைப் போன்ற விழிகள் கொண்டிருந்தார். அவரை நான் தான் பேரரசரிடம் அழைத்துச் சென்றேன். அழைப்பக்காரனாக உள்ளே நானும் இருந்தேன். அரசர் அப்போது தன் படுக்கையறைக்குள் இருந்தார். அந்நாட்களுக்குள் அவரும் மெலிந்து வெளிறிவிட்டிருந்தார். கழுத்தெலும்புகள் புடைத்திருந்தன. கண்கள் பழுத்திலைகள் போல மஞ்சளோடு உதடுகள் உலர்ந்து மெல்லிய நடுக்குடன் காய்ச்சல் கண்டவர் போலிருந்தார். விதுரர் உள்ளே நுழைந்ததும் அவ்வொலி கேட்டு அவர் கைகளை விரித்தபடி அறியாமல் எழுந்தார். பின்னர் தானே தயங்கி திரும்ப அமர்ந்து கொண்டார். விதுரர் வாழ்த்தோ முகமனோ சொல்லவில்லை. சில கணங்கள் பேரரசரின் மூச்சு மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தது. பின்னர் தொண்டையை கமறியபடி, இளையோனே, ஒரு முகமனுக்குக் கூட தகுதியற்றவன் ஆகிவிட்டேனா நான் என்றார். விதுரர் அவரை சுருங்கிய விழிகளுடன் கூர்ந்து நோக்கி ஆம் என்றார். அச்சொல் பேரரசர் உடலில் சென்று தைப்பதையே காண முடிந்தது. அவர் ஏதோ சொல்ல விழைப்பவர் போல உதடுகளை மென்றார். பின்னர் பெருமூச்சுடன் தலை குனிந்தார். விதுரர், நீங்கள் செய்த இச்செயலின் பொருட்டு நம் கொடிவழியினரால் பழிக்கப்படுவீர்கள். 1000 தலைமுறைகள் உங்களை கீழியலார் என்றே நினைவில் கொண்டிருக்கும். இதுவரை அமர்ந்திருந்த அறத்தின் பீடத்திலிருந்து சேற்றில் விழுந்துவிட்டீர்கள் என்றார். நான் என்ன செய்வது? என்னால் முடிந்தவரை இங்கே ஒரு குருதிப்பெருக்கு நிகழலாகாதென்றே முயன்றேன். வேறு வழி தெரியவில்லை இளையோனே, நீயாவது இதை புரிந்துகொள் என்றார் பேரரசர். வீண்சொல் வேண்டியதில்லை. உங்கள் முடிவுக்குப் பின் இருந்தது எந்த அரசு சூழலும் அல்ல, உங்கள் மைந்தர் பற்று மட்டுமே என்றார் விதுரர். இல்லை, உண்மையிலேயே எனக்கு மாற்று தெரியவில்லை. பிறிதொன்றும் ஆகக்கூடுவதாக இல்லை. எவரும் எனக்கு வெளியேற வழிகாட்டவில்லை என்றார் பேரரசர். மூத்தவரே, அகச்சான்று அருகே நின்றிருக்க சொல்லுங்கள்.
உங்களை அம்முடிவை எடுக்க வைத்தது பீமனின் சொற்கள் அல்லவா? பேரரசர் நடுங்கத் தொடங்கினார். சொல்லுங்கள். நீங்கள் அஞ்சிவிட்டீர்கள் அல்லவா? உங்கள் மைந்தரைக் காப்பதற்காகத்தானே அவர்களை காடேகச் செய்தீர்கள். பேரரசர் நடுங்கிக் கொண்டே இருந்தார். தன் பெரிய கைகளைக் கோத்து தலை குனிந்து அமர்ந்திருந்தார். எழுபவர் போல ஓர் அசைவு அவரில் உருவாகியது. தன் உடலுக்குள்ளேயே அவர் திமிரிக் கொண்டிருப்பது போல. பின்பு யானை மூச்சென உயிர்த்து அவர் ஆம் என்றார். கனைத்துக் கொண்டு, உண்மை. அவன் என் மைந்தர்களை கொல்வதாக சொன்னான். மூத்தவனின் தொடை பிளந்து, இளையவனின் நெஞ்சு பிளந்து, பேருருவம் கூட நடுங்கும்போது சிரித்துக் குறுகிவிடுவதன் விந்தையை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர் கண்களிலிருந்து நீர் வழியத் தொடங்கியது. உதடுகளை அழுத்தி விம்மல்களை தடுக்க முயன்றார். அவை பீரிட்டு வெளிவந்து திடுக்கிடச் செய்யும்படி அறைக்குள் இருந்த அமைதிக்குள் ஒலித்தன. அவன் ஊழின்மைந்தன். அவன் பிறக்கையிலேயே அதை நிமித்திகர் சொன்னார்கள். இளையோனே, அவன் பிறந்த நாள் முதல் நான் அஞ்சிக் கொண்டிருப்பது அதைத்தான். நான் ஆற்றிய அனைத்தும் அவ்வச்சத்தை வெல்வதற்காகத்தான். நீ உணரமாட்டாய், தன் மைந்தரின் இறப்பை அவர்கள் பிறந்த கணம் முதல் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு தந்தையின் துயரை. விதுரர் நிகழ்ந்தது போல முகம் தூக்கி பார்த்தார். இளையோனே, நான் அவன் தொடை பிளந்து ஒரு சிறுசுனையருகே கிடப்பதைக் கண்டுவிட்டேன். இளையோன் நெஞ்சு பிளந்து குருதி பெருக்கி களம்பட்டுக் கிடப்பதை என் கனவில் பலமுறை கண்டுவிட்டேன். அது நிகழும். அதை நோக்கியே அனைத்தையும் கொண்டு செல்கின்றன தெய்வங்கள். பழிகொண்ட தெய்வங்கள். அழியறியா தெய்வங்கள். அழிவில் களியாட்டமிடும் கொடுந்தெய்வங்கள். இளையோனே, என்னை பெருந்தந்தை என்கின்றனர். தந்தை என்றிருப்பதே ஒரு பெரும்பதை. பெருந்தந்தை தீரா பெருந்துயரில் ஆடுபவன் மட்டுமே. இதோ என்னைச் சூழ்ந்திருக்கிறார்கள் என் மைந்தரும் பேர்மைந்தரும். அள்ளி அள்ளி அணைத்து என் தோள் சலிக்கவில்லை. எண்ணிப்பார், இவர்கள் ஒவ்வொருவரும் கொல்லப்படுவார்கள் என்றறிந்ததுமே அப்பேரின்பமே மேலும் பல மடங்கு துன்பமாக ஆகிவிட்டிருக்கிறது எனக்கு. ஒவ்வொரு சடலமாக பார்த்து பார்த்து உடல் நடுங்கி விழித்துக் கொள்வதே என் இரவுகள். ஒவ்வொரு முகத்தை பார்க்கையிலும் துணுக்குற்று உடல் நடுங்குபவை என் பகல்கள். இப்புவியில் நீயும் என் துயரை அறியாவிட்டால் நான் எங்கு சென்று அதை உரைப்பேன்? அவர் தோள்கள் குலுங்க அழத் தொடங்கினார். விதுரர் திரும்பி என்னை நோக்கினார். ஆனால் நான் நின்றிருப்பதை அவரது அகம் அறியவில்லை. தத்தளிக்கும் உடலுடன் மூத்தவரை நோக்கினார். பின்னர் எழுந்து சென்று அவர் தோளைத் தொட்டார். மூத்தவரே, இப்போதும் ஒன்றும் பிழைப்பட்டுப் போகவில்லை. நாம் மீண்டு வர இன்னும் வழி உள்ளது. இத்தனைக்கு அப்பாலும் அனைத்தையும் பொறுத்தருளக்கூடியவனே உங்கள் முதல்மைந்தன் என்பது நமக்கு இருக்கும் நல்லூழ். இப்போது நாம் செய்யக்கூடியது ஒன்றே, அவர்களை திரும்ப அழைப்போம். அவர்களின் மண்ணை அவர்களுக்கு அளிப்போம். இருசாராரும் 12 ஆண்டுகாலம் ஒருவரை ஒருவர் சந்திக்கலாகாதென்றும் எவ்வுறவும் கொள்ளலாகாதென்றும் ஆணையிடுவோம். அது நிகழக்கூடியதல்ல, இளையோனே என்றார் பேரரசர். எத்தனை முறை அவர்களிடம் நான் கேட்டிருப்பேன். தந்தை என்ற இடத்தில் இருந்து இறங்கி மன்றாடியுமிருப்பேன். விதுரர், அவர்கள் சற்றேனும் அறிவிருந்தால் உணர்வார்கள். நாம் செய்யும் ஒவ்வொன்றும் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்குகிறது. நெறிமீறி காட்டுக்குள் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் சொல்லே அவர்களுக்கு மக்களின் ஆதரவை பெற்றுத் தருகிறது. கானேகி மீண்ட தசரத ராமனுடன் தருமனின் பெயரும் இணைந்துவிட்டது இன்று. பாரதவர்ஷத்தின் அரசர்களும் அவ்வண்ணமே எண்ணுவார்கள். ஓர் அரசன் எதன் பொருட்டேனும் காட்டுக்குள் அனுப்பப்பட்டான் என்றால் அது தவறான முன்னெறியாகிவிடும். அது என்றேனும் தங்களுக்கும் பொருந்தும் என அரசகுடியினர் அஞ்சுவார்கள். மூத்தவரே, இங்குள்ள அரசகுடியினரில் அரியணைக்கு உரிமை கொண்ட இளையோர் பலர் உள்ளனர். மாற்றன்னையருக்கு பிறந்தவர்கள். முறைக்குறுதி அற்றவர்கள். 2ஆம் தலைநகராள்பவர்கள். அவர்களில் வென்று